ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கேக்கெலாம் வெட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொண்டாடலைங்க. சிம்பிளாக எப்படி போகுமோ அதே மாதிரி தாங்க போவோம். பாருங்கள், இதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸை பாருங்கள். பழசு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், புதுசு கூட இல்லைங்க. அதெல்லாமே கேட்பீங்க, அம்மா ஊர்லேருந்து வந்தாச்சேன்னு. நேற்றையே வந்துட்டாங்க. வந்து அம்மாவையும் அப்படியே காமிக்கிறேன், ஒன்றா அப்படியே பார்க்கலாங்க. சரி, காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதாங்க. அம்மா, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போய் மக்கியானாலே வந்துருன்னா ஒரு நாள் தங்கிட்டு வந்தேன். நேற்று வந்து ஒரு 3:30க்கெல்லாம் வந்துட்டேன். ஆனால் நைட்டு பார்த்தா உடம்பு வந்து நெஞ்சை வந்து அடைக்கிற மாரி ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதோட ஆஸ்பத்திரி 9 மணி இருக்கும் அழைச்சிட்டு போயிட்டேன். அழைச்சிட்டு போய் அங்கே டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, சுகர் டெஸ்ட்டெல்லாம். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை ஒரு மருந்து ஒன்று வச்சாங்க, புகை மாரி ஒன்று பிடிச்சாங்க. அதை பிடிச்சிட்டு அப்புறம் 3 மருந்து ஏற்றி நரம்புல போட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் வலி எப்படிமா இருக்குன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறமா கொஞ்சம் நாள் டெஸ்ட்டு இருங்கம்மா இருந்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் இருந்திருக்கும். அங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு. அதோட 10 மணி தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். இப்போ ஓகேவா? இப்போ ஒரு மாதிரியாக தேவலாம். ஆனால் வாயெல்லாம் உடனே வந்து அப்படியே காஞ்சி போயிடுது. வாயெல்லாம் ஆமாங்க. எனக்கு வேர்த்ததுக்கு உடம்புக்கு வந்து நேற்று காட்டிட்டு பாருங்க, அவ்வளோ வேர்த்துச்சு என் உடம்பு. அதனால தான் அப்படி இருக்குது. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? வெறும் மாமா வீட்டில் வெறும் கற்பூரவல்லியாவே இருக்கு. பார்த்தனா சரி ஒரு தார் வெட்டி கொடுப்பேன், நான் எடுத்து போய் அங்கே பழுக்க வச்சுக்கிறேன் நான் மாமாட்ட. சரி எடுத்துகிட்டு போக்கம், உனக்கு இல்லாதான் நீ எடுத்து வெட்டி எடுத்துகிட்டு போனா தூக்க முடிஞ்சது. சரி இது போகணும்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறையா தார் விட்டுருக்கு. கொடுத்து அனுப்ப முடியாதுல்ல, யாராவது வந்தாதான், இல்லை நான் போனால் தான் எடுத்துகிட்டு வரலாம். அதனால இப்போ பழுக்க வைக்க போறியாம்மா? பழுக்க வைக்க போகிறேன். இருட்டில் வச்சாதான் பழுத்துருக்கா அப்படின்னா என் தம்பி, அதனால இருட்டில் வைக்க போகிறேன். சரி வைமா. இங்கே பாரு, கட்டிலுக்கு உள்ளே வைக்கிறாங்க. எத்தனை சீப்புமா? 6 சீப்பு. 6 சீப்பையும் உள்ளே வச்சிடணும். வேற எப்படிம்மா? அந்த பத்தியெல்லாம் எதுவும் வைக்க கூடாதா? அதெல்லாம் வைக்க வேணாம், இது மட்டும் போதும். நீ சும்மாவே வைக்க. அப்படியே ரூமில் வெட்டி என் தம்பி கொண்டுட்டு வச்சிருக்கு ஒரு தார், அப்படியே பழுத்துட்டு. காய் முத்திட்டா பழுத்துருமா. ஓ பாருங்க, ஐடியா பார்த்துங்க. நம்ம வந்து வேறு எந்த இதுவுமே பண்ணலங்க, நேச்சுரலாக அப்படியே இருட்டில் வச்சாலே போதுங்க, பழுத்துருமா. அப்படியே 2 பழம் சாப்பிட்டா போதுமா? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மருந்து எதுவுமே கிடையாது. வாத்து ஓரமாக இருக்கிறதுக்கும் ஒரு வாழை மரத்தை பார்த்தா அவ்வளோ உயரத்தில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது உயரத்தில். எல்லாத்துலேயும் தாறு விட்டு சரியாக இருக்குது. எல்லாம் இந்த மரம் தான். நான் கேட்டிருக்கேன் என் தம்பிகிட்ட, 2-3 கட்டை பேத்து கொடுப்பேன், நான் கொண்டே எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன்னு. கொண்டே பேத்தாரம் கொண்டே தண்ணியில் வைக்க நல்லா பழச்சிக்கும் அப்படின்னு. சரிம்மா, நான் நட போனால் எடுத்துகிட்டு வரணும். இது எத்தனை நாள் ஆகும்மா பழுக்க? இது 2 நாளில் பழுத்துரும். 2 நாளில் பழுத்துறா? சரிம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்தாங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பின்னாடி புளியா மரம் தாங்க, ஆனால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் சாமி, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அது மேலேங்க தாலிலாம் நிறையா கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு விபூதி எடுத்துப்போங்க. எடுத்து விபூதியை பூசியாச்சுங்க. அப்படியே பூசிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வர வேண்டியதான். ஆனால் பார்க்குறதுக்கு இந்த புளிய மரம் எப்படி தான் உடஞ்சிருக்குன்னு தெரியலங்க. இந்த பாருங்களா, காற்றுல செஞ்சுட்டா என்னன்னு தெரியல, அவ்வளோ இதாக இருக்குது, சூப்பராக செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், தொட்டிலாம் நிறைய கட்டியிருக்காங்க. இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாமே இது கட்டினதெல்லாம் இதாகிடும். இங்கே பாருங்கள், வளைவிலாம் கட்டிடும், சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பாருங்க, எல்லாம் நிறையா கட்டி வச்சுருக்காங்க. இது எப்படி தான் உடஞ்சிருக்குன்னு தெரியலங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க, பார்க்குறதுக்கு ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே வச்சுக்கோங்க, டைம் போகிறதே தெரியாது. நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, சூப்பராக இருக்கா. அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. அது இல்லாமல் நான் மெயின் வந்ததேங்க, நைட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, சரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பர்த்டே கூட கொண்டாடணும் பண்ணணும் எதுவுமே தோணலைங்க. ஏன்னா அம்மா அந்தமாரி கஷ்டப்பட்டாங்களா. இப்போது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல பாருங்கள். அப்படியே வந்துட்டு அப்போ ஆனால் செம்ம நிழலுங்க இந்த இடம். வெயில் டைம்லாம் வந்தால், ஆனால் இன்றைக்கி வெயிலே கிடையாதுங்க,
சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு. எல்லாம் அவங்கவுங்க ஒரு வேண்டுதல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. தாலியெல்லாம் கட்டியிருக்காங்க, தொட்டியில் நிறையா இருக்குங்க. சரிங்க, நம்ம சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சாங்க. அதான் பைக்கை நிறுத்தினோன்னு பாருங்களேன். இந்த காய் வந்து நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேங்க. இது அழகாக இருக்குது பாருங்களா. இப்படி நம்ம கையை வச்சு இப்படி அழுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி டப்பு டப்புன்னு உடையும் பார்த்தீங்களா. சவுண்டு கேட்குதாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே இந்த செடி தான். இந்த பாருங்க அழகாக இருக்குங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சவுண்டு வருதா. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அது இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு பூ ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க எல்லோ கலர் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்துக்கு நான் இப்போ தாங்க வரேன், ஆனால் இந்த இடம் பார்த்தா சூப்பராக இருக்குது. அப்படியே நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்களா. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய ஆறு தெரியுது பாருங்க. ஆற்றுக்கு பக்கத்துலேங்க. இங்கே வந்து வீடு எதுவுமே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வளருது பாருங்கள். நம்ம தேவைப்படுற செடி எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த பாருங்க தெரியுதா, பெரிய ஆறுங்க. அப்படியே பக்கத்தில் ரயில்வே கேட்டு வேறு இருக்குங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நின்று, ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நான் வந்தப்போ கோயிலில் இருந்தப்போ வெயில் இல்லைங்க, இப்போ ரேஸாக வெயிலாக இருக்குது. அது தெரியுதாங்க ஆறு. நிறைய பேர் ஆனால் மீன்லாம் பிடிக்கிறாங்க. சரிங்க, அப்படியே நம்ம இந்த இடம் என்ஜாய் பண்ணியாச்சு, அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. டைம் அதுன்னு பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சிங்க. காலையில் 10 மணிக்கு போன ஆள் எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போன கோயிலுக்கு கொஞ்சம் லாங்கா, அதனால தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதான் காலையில் சாப்பிட்லையா. வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா காரக்குழம்பு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வந்தாச்சுங்க. எங்கேயும் வெளிலலாம் சாப்பிட்ல. வந்த வேகத்துக்கு மாம்பழம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. சரி நான் இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்ப்போங்க. மாம்பழம் செம்ம இனிப்புங்க. ஏன்னா இதுதான் மாம்பழம் சீசனா, அதனால் செம்மையாக இருக்குங்க. எனக்கு தான் மாம்பழம் பலாப்பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வந்துங்க நம்ம கேக்கெல்லாம் எதுவுமே வெட்டலைங்க. போன வருஷமும் வெட்டல, இந்த வருஷமும் வெட்டல. நம்ம அடுத்த வருஷம் நல்லா வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேஷலாகவே இது பண்ணியாச்சு. ஏன்னா நைட்டு வேறு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் எதுவுமே தோணலைங்க. இந்த வருஷம் போகட்டும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆமாங்க. சரி மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரெடி ஆகிடும், சாப்பிட வேண்டியதாங்க. அம்மா ஓ சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டாம்மா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிடுமா. என் பிறந்தநாள் ஸ்பெஷலில் பாருங்கள், காரக்குழம்புங்க. அம்மா ஓ சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? இதாங்க பிறந்தநாள் ஸ்பெஷல். அதிகமாகலாம் எதுவுமே பண்ணலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லையா, அதனால் சிம்பிளாக காரக்குழம்பு மட்டும் வச்சாச்சு. ஆமாம், அடுத்த பண்ணால் நல்லா கொண்டாடிப்போம். ஆமாம், நான் கேட்டேன்னு சொல்லி தாங்க அதை மாம்பழமும் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அம்மா இப்போ அந்த வலியெலாம் இல்லைல்லம்மா? இதான் இல்லை, இப்போ பரவாயில்ல. சரி, அதுக்கு தான் தண்ணி நிறையா குடிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாத்திரை வந்து எந்த மாத்திரைன்னு தெரியாமல் கண்ணா அப்படின்னா நிறையா மாத்திரை போட்டாச்சுங்க. அதனால தான் கால் வலி மாத்திரை நம்ம வலிச்சா தான் போடணும். வலி இல்லாதப்பே எங்கள் அம்மா போட்டதுனால தான் ரொம்ப வலி வந்துடுச்சு. அது போட்டால் கொஞ்சம் வலியை கேட்குதுன்னு சொல்லிட்டு நல்லா நடக்கிறமேன்னு சொல்லிட்டு போடுறேன். அதுக்கு ரெகுலராகவா? டப்பா ஃபுல்லாக இருக்குங்க, எல்லா மாத்திரையும் போட்டுட்ருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு இந்த மாத்திரைலாம் போடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மாத்திரை வருதாம்மா? ஆமாம். சுகர் மாத்திரையும் இந்த இப்போ அந்த இது மூச்சு திணறது மாதிரி இருக்குது அதுக்கும். ஆமாம். சரி சாப்பிடுங்க. ஆமாங்க, அம்மா சாப்பிட்ட மாதிரி நான் போய் சாப்பிட்ணுங்க. செம பசியாக இருக்குது. மாம்பழம் வர சாப்பிட்டேன்னா அதனால் ஒரு 10-15 நிமிஷம் இருந்து தான் சாப்பிட்ணும். ஓகே தானே மாதிரிலாம்? நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு.
திவிக்கு ஏற்றுக்கிட்டது காரக்குழம்பு இன்னைக்கு. திவிக்கும் உனக்கும். ஆமாம். அவனும் புளி குழம்புனா ரொம்ப பிடிக்கும்.